சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 173 படம் என்னாச்சு, தொடர்ந்து ரஜினியே இந்த படம் என்னாச்சு என கமல்ஹாசன் கிட்ட கேட்டிருக்காராம். அதாவது சுந்தர் சி தான் ஆரம்பத்தில் தலைவர் 173 படத்தை எடுப்பார் என தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை பிடிக்காமல் போனதுனால அந்த படத்திலிருந்து சுந்தர் சி விலகிட்டார். ரசிகர்களுக்கு மிக பெரும் ஏமாற்றத்தை தான் கொடுத்தாரு. தொடர்ந்து யார் தான் தலைவர் 173 படத்தை எடுக்க போகிறாங்க? ஒரு பக்கம் பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணா தான் எடுக்க போகிறார் என சொல்லப்பட்டு வருது. அவரிடம் கதையை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு வாங்க என ரஜினி சொன்னதாகவும் தகவல் போய்கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து ராஜமௌலியோட பேர் இப்போ அடிபட ஆரம்பிச்சிருச்சு. ராஜமௌலி இப்போ வாரணாசி படத்துடைய பாகம் 1, 2 இரண்டையும் எடுத்துகிட்டு வராரு. இந்த படத்தில் மகேஷ் பாபு தான் நடிக்கிறாரு. ஒரு பீரியடிக் ஃபிலிமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு வராரு ராஜமௌலி. அதை தொடர்ந்து தான் ரஜினியை வச்சு படம் பண்ண பிளான் பண்ணியிருக்காராம். மேலும் ரஜினி கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காராம். ஆனால் இந்த சரித்திர பின்னணியில் உருவாக போகிற படம் கிடையாது. சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவியாக தான் இந்த படத்தை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காரு ராஜமௌலி. முத்து படத்திலிருந்தே நம்ம ரஜினிகாந்தை வச்சு இயக்கும் வாய்ப்பை பெற முடியுமா என முயற்சி செஞ்சு கொண்டிருந்தார் ராஜமௌலி. ஆனால் அந்த வாய்ப்பு இப்போ தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக ரஜினிகாந்தோட கால் ஷீட் மட்டும் கிடைச்சா பிரம்மாண்டமாக 1000-1500 கோடிக்கு செலவு செஞ்சு படத்தை எடுப்பேன். சயின்ஸ் ஃபிக்ஷனல் விதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ரஜினியை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் காமிப்பேன். கண்டிப்பாக படத்தை தரமானதாக கொடுப்பேன் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி சொல்லியிருக்காரு ராஜமௌலி. மேலும் வாரணாசி படத்துடைய முதல் பாகம் முடியும் தருவாயில் இருக்கிறதாகவும் அதை தொடர்ந்து தான் ரஜினியிடம் கதை சொன்னதாகவும் வாரணாசி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்தோடைய படத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி சொல்லியிருக்காரு. கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினி ராஜமௌலி இணைந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.